அக்கா சத்தம் போடாத. நாம எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா தப்பிச்சு போயிடணும். சரியா? வா போலாம். நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா? இல்லையே, அம்மா நளினின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவ இங்க வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்டா எப்படிமா? ஒருவேளை அந்த இளமதி தான் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாளா? நீ யாரு? நீ எப்படி உள்ள வந்த? உள்ள போ, உள்ள போ. சொல்றேன் உள்ள போ. ஒழுங்கா சொல்றேன், மரியாதை உள்ள போ. போடி போன்னு சொல்றேன்ல. யாரு நீ? ஒழுங்கா உள்ள போ. இங்க வா, இங்க வா. இங்க போரு, மேல போன்னு சொல்றேன்ல. வந்துரு, சொன்னா கேளு. தப்பிக்கணும்னு நினைக்காத. மேல போறியா இல்லையா? நில்றி. வாடா, நான் கேளு. வா நளினி, வா. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. எப்படியோ என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு காப்பாத்த நினைச்சிருக்கல. நீ எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் இங்க இருந்து இவ்வளையும் காப்பாத்த முடியாது. ஏன், இப்ப உன்னையும் உன்னால காப்பாத்திக்க முடியாது. நீ என்னதான் திமிருனாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. எனக்கும் அந்த அமைச்சர் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு. டேய், இவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கடா. ரூம் கதவை எதுக்காகவும் திறக்காத. போன்லயும் எதுவும் பேசாத. சரி மச்சான். எதுவா இருந்தாலும் நானே உன்னை வந்து நேர்ல பாக்குறேன். என்ன? இல்ல அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுண்ணே. பாத்துக்கலாம், விடுங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. அது எந்த பக்கம் கட்டுங்க? எதுக்கு அந்த பக்கம் கட்டுறீங்க? வர்றவங்களுக்கு எல்லாம் இடிக்காம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். என்ன இளமதி இன்னும் காணோம்? ஒருவேளை இங்க கல்யாண வேலை இருக்கு, இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனைன்னு பெருசு வீட்டுக்கு போயிருப்பாளோ. எதுக்கும் தங்கச்சி மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். பரமா, பரமா. இந்த வரமா. பரமா, சொல்லுங்கம்மா. மண்டபத்துல சமையலுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வந்துருச்சான்னு கொஞ்சம் பாத்துக்கடா. அப்புறம் நாளைக்கு காலையில மினிஸ்டர் வீட்ல இருந்து பொண்ணு வந்து இறங்கும் போது ஆரத்தி அது இதுன்னு சும்மா அசத்திரணும், புரியுதா? அம்மா, நீங்க கவலையே படாதீங்கம்மா, எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பண்ணிடலாம். என்னமோடா, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பேசாம ஒண்ணு பண்றியா? நீ மண்டபத்துக்கு போய் அங்கேயே தங்கி இருந்து ஏற்பாடெல்லாம் பார்த்து முடிச்சுற. இங்க இருந்து போன் பண்ணியே கேட்டுக்கிட்டு இருந்தா ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஏமாத்துவாங்க. சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். சரி ரஞ்சிதம், அப்புறம் நீ எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்க.
விடிஞ்சா கல்யாணம். கடவுளே, எப்படியாவது எங்களை இங்க இருந்து தப்பிக்க விடு. நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு பரமனுக்கு தெரிஞ்சா போதும், அவன் என்னை வந்து காப்பாத்திடுவான். இல்லைனாலும் ஏதாவது ஒரு வழியில அந்த கல்யாணம் நிக்கணும். கடவுளே, எங்க 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்து. வாங்க 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 வணக்கம்ப்பா. வாங்க சரி. வாங்க. ஏய், என்னப்பா இப்போதான் போர்டே வைக்கிறீங்க? சீக்கிரமா வைங்க. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் வர்ற நேரமாச்சுல்ல. சரி, லேட் பண்ணாதீங்க. அண்ணா அண்ணா அண்ணா, காலைல டிஃபனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி சரி. இந்த மதிய சாப்பாடுக்கு காய்கறிலாம் வரணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் வந்துருச்சா? அதெல்லாம் வந்துருச்சு தம்பி, கிச்சன்ல சரி இருக்கு. சரிண்ணே, பார்த்துக்கோங்க. அண்ணா, டெக்கரேஷன் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல முடிச்சிடும் தம்பி. சரி, ஓகே. ஆமா ஆமா. அது எல்லாத்தையும் நான் பார்த்து முடிச்சிட்டேங்க. அவ்வளோ. கலாமா வந்துட்டாங்க, நீ போ. சரி, நீ உள்ள போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் சரிடா, பாரு. நான் போட்டுறேன். போ, போ, போ. வா தம்பி. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் மாப்ள, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்க்கா. என்ன பரமா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? மா, 90% எல்லாமே முடிஞ்சிருச்சுமா. இன்னொரு ½ அன் ஹவர் கொடுத்தீங்கன்னா வைங்களேன், ஃபுல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரி சரி. அப்புறம் பரமா, மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி ரெடி பண்ண சொன்னல, பண்ணிட்டியா? உள்ள அம்மாவோட சொந்தக்காரங்க ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்களே போய் கூட்டு வந்துருங்க. சரி. சரி பரமா, எல்லாம் ஓகே தானே? மா, பரமனை நம்பி நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க, எல்லாமே பக்காவா இருக்கும்.